ஜெபிக்கிறது வர ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபிப்போம். அப்படி கிடையாது எனக்கு பிரியமானவர்களே. இது எல்லாமே நம்முடைய அன்புல வரணும். நீங்க ஒரு ஆளை நேசிக்கும் பொழுது அந்த மனிதர்கள்ட்ட நீங்க நிறைய நேரம் பேசுவீங்க. நீங்க பேசுவது அந்த சமயமே தெரியாது. இப்ப காலையில போன் எடுத்து பேசிட்டோம் அப்படின்னா, நம்ம போன் வைக்கும் பொழுது சில போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அப்படி இல்லாட்டி அந்த சமயத்துல யாராச்சும் கூப்பிட்டா தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம மெய் மறந்து பேசுவோம். ஏன் அப்படின்னா அவங்க மேல நம்ம அன்பா இருக்கிறோம். அந்த அன்பு எல்லா காரியத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில மாற்றும் பாருங்க. நம்முடைய சமயத்தை வர மாற்றிடும். இப்படிதான் ஆண்டவரோடு நம்ம ஜெபிக்கிற வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். ஏதோ கடமைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 2 மணி நேரம் இதெல்லாம் கிடையாது. பாருங்க வேதவசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது என்பது உறவுல தான் வரும். நீங்க எவ்வளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு ஆண்டவரை புரிந்து கொள்கிறீர்களோ, இந்த உறவின் பிரகாரமாக தான் நம்முடைய ஜெபமே வரும். அப்படி இல்லாட்டி என்ன செய்ய முடியாது, கூடுதலா ஜெபிக்க முடியாது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கடமைக்காக செய்யக்கூடாது. இது ஒரு ரிலீஜியனா நம்ம பார்க்க கூடாது. எல்லா மதத்திலையும் இருக்கிறது மாதிரி இவரும் ஒரு கடவுள் அப்படின்னு பார்க்காத வண்ணம், அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய தேவன், அவர் தான் நமக்கு எல்லாம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் இல்லாம நம்ம இல்லை. நம்மளும் அவருக்கு தேவை, அவரும் நமக்கு தேவை. ஆமென். ஆண்டவர் நம்மளை அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும்.